உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. கும்பகோணம் அருகே திருவிசநல்லூரில் குயின் ரோட்டரி சங்கம் மற்றும் கும்பகோணம் அரசு மாவட்ட சித்தா பிரிவு இணைந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் இலவசமாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்வானது நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருவிசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவால் திருமடத்தில் உள்ள கிணற்றில் கங்கை பொங்கியதாக கார்த்திகை மாத அமாவாசை நாளில் புனித நீராட உலகமெங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராட வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த பக்தர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்வானது தொடர்ந்து ஆண்டுதோறும் இங்கு நடைபெற்று வருகிறது. கும்பகோணத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள சித்தா பிரிவு மற்றும் குயின் ரோட்டரி சங்கம் இணைந்து இந்த ஆண்டு இந்த முகாமினை ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு ஆர்வமுடன் இந்த கபசுர குடிநீரை வழங்கினர். மேலும் கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீயணைப்பு துறை வீரர்கள் வருகை தந்தனர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளும் இங்கு வருகை தந்த நிலையில் அனைவருக்கும் இந்த கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே திருவிசநல்லூரில் ஸ்ரீதர் ஐயாவால் மடத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். கிணற்றில் கங்கை பொங்கியதாக வரலாறு கூறும் கார்த்திகை மாத அமாவாசை நாளில் காவிரியில் புனித நீராடி அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதர் ஐயாவால் வீட்டில் உள்ள கிணற்றில் நீராடிய பக்தர்களுக்கு குயின் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இலவச கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கும்பகோணத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் சித்தா பிரிவு சார்பிலும் இந்த இலவச கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. குயின் ரோட்டரி சங்க தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் ரோட்டரி சங்க மாவட்ட நிர்வாகி பீட்டர் பிரான்சிஸ், சித்தா மருத்துவமனை அதிகாரி மீனாட்சி உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு அன்புடன் ஆர்வமுடன் கபசுர குடிநீரை வழங்கினர். இந்த கபசுர குடிநீரை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி பருகினர். தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றும் இவர்களது பணியை அங்கு வந்த பக்தர்கள் பலரும் பாராட்டினர். இந்த நிகழ்வானது கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்வானது தொடர்ந்து ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் அமாவாசை நாளில் அங்கு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்குவது குறிப்பிடத்தக்கது.